مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10வது தினமாகிய இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே அருள் நிறைந்த அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நம்மையெல்லாம் பெருநாளுடைய தொழுகைக்காக சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நாளில் அவன் நாடி இருக்கக்கூடிய அவன் அடியார்களில் யாருக்கெல்லாம் அருள் பொழிய முடிவு செய்திருக்கிறானோ அந்த பாக்கியம் மிகுந்தோர்களுடைய பட்டியல்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. புனிதம் நிறைந்த இந்த பெருநாளில் உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் கோடம்பாக்கம் புலியூர் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், பள்ளியினுடைய இறையில்ல ஊழியர்கள், இந்த பள்ளியிலே தங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு ஊழியர்கள் அத்தனை நபர்களின் சார்பாகவும் பெருநாள் வாழ்த்துக்களை இந்த உங்கள் ரப்பை நீங்கள் தொழுங்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆயத்துகள் யார் கையில் கிடைக்கிறதோ அந்த ஞானம் மிகுந்தவர்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களை தருவார்கள். சட்ட அடிப்படையில் பார்க்கிற பொழுது கூட குர்பானி கொடுத்தல் என்பது தொழுகைக்கு பின்னால் அமைய வேண்டும் என்ற சட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த உயர்மிகு மொழியை ஒரு பக்கம் நிறுத்தி இந்த ஆயத்தினுடைய வரிகளும் கூட ஃபஸல்லி லிரப்பிக், உங்க ரப்புக்கு நீங்க தொழுகையை நிலை நிறுத்தணும், அதுக்கப்புறம் ஒன்ஹர் நீங்க என்ன செய்யணும், அறுத்து பலியிட வேண்டும். இந்த முறை இருக்கிறதே, இந்த வகை இருக்கிறது, இப்படித்தான் அமைய வேண்டும் என்று நமக்கு தகவல் தருவார்கள். வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த ஆயத்தை அணுகக்கூடியவர்கள் கூட
ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்பதை அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும். தொழுகைங்கிறது அப்படிதான். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அவனுக்கு நம்ம அடிபணிந்து நடக்கிறோம். நிக்கிறோம், குனிகிறோம், எழுறோம், சுஜூது செய்யறோம், சாஷ்டாங்கம் பண்றோம். அப்ப அவன் கட்டளைக்கு நாம் அடிபணிந்து நடக்கிறோம். அத்தோடு முடிந்து விடுகிறதா? இல்லை இல்லை. இந்த அடிபணிதல் அதோடு நின்று விடாமல் அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான போதனைகளை போதிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு நாம அடிபணிகிறோம், அதோடு நின்று விடுமா? இல்லை இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் ஒன்ஹர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அடிபணிந்துட்டீங்க, இப்ப நீங்க அவனிடத்தில் சமர்ப்பணமாகி விடுங்கள், அர்ப்பணமாகி விடுங்கள் அப்படிம்பாங்க. வெறுமனே அடிபணிதல் அப்படின்னு நின்றக்கூடாது, அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அது நீங்கள் அவனிடத்தில் அர்ப்பணமாகி விட வேண்டும். சொன்னதை செய்தல் அப்படிங்கிறது ஒன்று, இது அடிபணிதல். சொன்னதை செய்யறதுங்கிறது அடிபணிதல். அர்ப்பணமாகுதல் அப்படின்னா நம்மளுடைய மனசுல அதை தாண்டி வேற எந்த ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கலாம், மனிதன்கிற அடிப்படையில் ஒரு ஆசை இருக்கலாம். ஆனா அந்த ஆசை இறைவனுக்கு முன்னால், அல்லாஹுவுக்கு முன்னால் இந்த ஆசை கொஞ்சம் வெளி வரணுமா அப்படின்னா வெளிவரக்கூடாதும்பாங்க. நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. மனிதர்கள்ட்ட கேட்டா, ரெண்டுல நீங்க எதை விரும்புறீங்க? எனக்கு இது விருப்பம், இல்ல இதை கொஞ்சம் எடுத்துக்கங்களேன் அப்படின்னா விரும்பியும் எடுக்கலாம், விரும்பாமல் வேற வரி இல்லாமல் எடுக்கலாம். நம்ம முதலாளி இருக்கிறாருன்னு வைங்க, நமக்கான பாஸ் இருக்கிறாருன்னு வைங்க. உதாரணத்திற்கு அவர் ஒன்ன நமக்கு சஜஸ்ட் பண்றார், இதை செய்யுங்கள, இப்படி பண்ணுங்களேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருந்தாலும் சூழல்களை அனுசரித்து இதை நாம ஏற்றுக்கொண்டால்தான் அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய சலுகைகளை பெற முடியுங்கிறதுனால ஒரு இசைந்து நடப்பது போன்று நாம் நம்மை அமைத்துக் கொள்ள முடியும். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் என் பாசுக்கு உடன்பாடு இருக்கு இல்லையா, அவர் தானே படி அளக்கிறாரு, அவர் சொல்றாரு, என்ன செய்ய முடியும், அதனால செய்வோம் அப்படின்னு செய்யறது. இந்த முதல்ல உள்ளது அடிபணிதல் இருந்துச்சு, சொன்னாரு கட்டுப்பட்டுட்டோம். ஆனா அர்ப்பணமாகுதல் இருந்துதான்னா இல்ல, அது கொஞ்சம் விலகிதான் நிக்குது. அப்ப அடிபணிதலோடு நின்று விடுதல் ஒரு அடியானினுடைய ஒரு எல்லை கிடையாது. அர்ப்பணமாகுதல் தான் எல்லை. அர்ப்பணமாகிவிட்டால் அங்க அடிபணிதல் தானாக வந்துவிடும். ஒருத்தர் அர்ப்பணமாயிட்டார், அதுக்கப்புறம் எங்க அடிபணிதலுக்கு வேலையே இல்லை, அவர் தானா எதை சொன்னாலும் செய்ய ஆரம்பிச்சிருவார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தான் செய்தார்கள். வெறுமனே அடிபணியக்கூடிய அடியாராக மாத்திரம் இல்லை, அர்ப்பணமான அடியாராக ஆகிவிட்டார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா எதை செஞ்சாலும் அவங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் அவன் விருப்பத்தில் தன்னை லயிக்க செய்து விட்டார்கள். அவங்களுக்குன்னு ஒரு ஆசையை முன்னிறுத்தி வைக்கவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ரூது நெருப்புல தூக்கி போட போறான், அப்படிப்பட்ட கட்டம், ஒரு இக்கட்டான தருணம். மலக்குகள் கூட உதவி உபகாரத்திற்கு வருகிறார்கள். இது நடந்தாலும் அல்லாஹ் சொல்லாம மலக்குகள் செய்ய போறது இல்லை. மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துல என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு ஒரு அவங்க கிட்ட ஒரு உதவிக்கு நான் வர ரெடியா இருக்கிறேன்னு சொல்ல வராங்கன்னா இது இவங்களா வர போறாங்களான்னா வர மாட்டாங்க. லா யாசுனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகளின் இலக்கணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க சொன்னதை தான் செய்வாங்க, மீறி எதையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துல மலக்கு வாராங்கன்னா, அது சய்யிதுல் மலாயிகா வாராங்கன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம வர போறது இல்ல. அல்லாஹ்வும் தன் அடியார்கள் குறித்து எல்லா நபர்களிடத்திலும் அடையாளப்படுத்த அவன் ஆசைப்படுகிறான். அவனுக்கு ரொம்ப ஆசை, தன் அடியார்களுடைய நிலைகள் தனக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிற பொழுது அதை குறித்து சிலாகித்து அவன் பேசுவது என்பது அவன் ரொம்ப விரும்புவான். அதான் எஜமானுக்குண்டான அந்த அடையாளம். ஒரு அடிமைக்குண்டானதுங்கிறது எல்லாத்தையும் எதையும் நாம புகழ நினைக்க கூடாது, புகழ் பக்கம் நாம போகவே கூடாது. எஜமானுக்குண்டானது புகழ விரும்பணும். அதனாலதான் அவன் அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாத்தையும் அவன் ஆரம்பிப்பான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா உங்களுக்கு நன்மையம்மா, சரி ஹைர்.
இப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கிறான். எதுக்கு? இவங்க தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க, இந்த மனுஷனை படைக்கும் பொழுது போங்க அடியார்கள்ட்ட போங்க, நான் இப்ராஹிம் ஒரு அடியார் இருக்கிறார் அவரை பாருங்க அப்படின்ட்டு. நம்ரூத் நெருப்பு குண்டத்துல தூக்கி போட போறான். அவன்ல எவன் கூட ஒரு நெருங்க கூட முடியாத அளவுக்கு ஜுவாலை வீசுது. அதுக்குன்னு கருவியை செஞ்சு வச்சிருக்கிறான். அதுல தூக்கி ஆள இப்ராஹிம் நபியை வச்சு தூக்கி வீசுறான். இங்கிருந்து போய் அங்க விழக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நடந்த உரையாடலாக இது பதியப்படும். அப்பதான் கேட்கிறாங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் ரப்பின் விருப்பம் நான் நெருப்பில் தான் விழுவது என்றால் அதுவே அமையட்டும். நான் என் ரப்பின் விருப்பம் நான் நெருப்பில் தான் விழுவதா? என் ரப்புக்கு தெரியாதா? அது உச்சபட்ச ஈமான். அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமான்னா அந்த தரம் வந்தால் இருக்க முடியும், இல்லன்னா ஈமான் பறி போயிடும். சும்மா நடிக்கிற மாதிரிலாம் போய்